Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. வாங்க நெருங்கி வந்திருக்க, கடைசியில் உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால வந்திருங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வெளிப்பள்ளியில் உள்ளவர்களும் உள்ள வந்திருக்கு. அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 25 ஜுசுக்கள் முடிந்திருக்கிறது. நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் 3/4 ஜுசு தான். அல்லாஹ் அதையும் லேசாக்கி தருவானாக. ஏனென்றால் அவன் லேசாக்கினால் மட்டும்தான் எல்லா காரியங்களும் லேசாகும். அவன் லேசாக்கவில்லை என்றால் இலகுவான காரியங்கள் கூட கஷ்டமாகிவிடும். அவன் லேசாக்கிவிட்டால் உலகத்தில் எந்த கஷ்டமான காரியங்களும் இல்லை, எல்லாமே இலகுவானதாகிவிடும். அல்லாஹ் நமக்கு எல்லா காரியங்களையும், தீன் துன்யா அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவானாக. அன்பிருந்த பெரியோர்களே, இன்று நாம் ஓதிய 1/4 ஜுஸ்விலே ஹாமீம் சஜ்தா என்கிற ஒரு சூறாவை ஓதியிருக்கிறோம். பிறகு ஷூரா என்கிற ஒரு சூறாவை ஓதியிருக்கிறோம். பிறகு ஸுஹ்ருஃப் என்ற ஒரு சூறாவையும் ஓதியிருக்கிறோம். அதற்கடுத்து துஹான் என்கிற சூறாவை ஓதியிருக்கிறோம். கடைசியாக ஜாசியா என்கிற சூறாவை ஓதி முடித்திருக்கிறோம். துவக்கத்தில் ஓதிய அந்த ஹாமீம் சஜ்தா என்கிற சூறா இருக்கிறதே, அந்த சூறாவிலே 30வது ஆயத்திலிருந்து 3 ஆயத்துகள், 30, 31, 32 3 ஆயத்துகளை மிக அற்புதமாக அல்லாஹ் சொல்லுகின்றார். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னதி அல்லதி குன்தும் துஅதூன் நஹ்னு அவ்லியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். இதை நாம் அடிக்கடி தொழுகையிலே ஓதுவோம். என்ன அல்லாஹ் சொல்லுகிறான்? எந்த ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே என் ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி, இந்த உலக வாழ்க்கையிலே என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதன் மீது நிலைத்திருக்கிறானோ, வெறும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னால் மட்டும் போதாது, அதன் மீது நிலைத்திருக்க வேண்டும், அதிலே இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுடைய மரண தருவாயிலே நாம் மலக்குகளை சாறை சாறையாக அனுப்பி வைப்போம். அந்த மலக்குகள் எல்லாம் கைகளிலே பூங்கத்தை கொண்டு வருவார்கள். அந்த மலக்குகள் ஒவ்வொருவரும் அவரது தலைமாட்டிலே வந்து அவருக்கு சலாம் உரைத்து விட்டு, நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களது ரூஹை வாங்குவதற்காக வேண்டி மலக்குல் மௌத் வந்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களது ரூஹை மிக இலகுவாக வாங்குவார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு சுவனம் நிச்சயம், உங்களுக்கு சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்ல சொல்லித்தான் எங்களை எல்லாம் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். இந்த உலக வாழ்க்கையிலேயும் உங்களோடு நாங்கள் சேர்ந்துதான் இருந்தோம், இப்பொழுது மரணிக்கும் நேரத்திலேயும் நாங்கள் எல்லாம் வந்து விட்டோம், இனி மரணத்திற்கு பிறகும் உங்களோடு நாங்கள் சேர்ந்துதான் இருப்போம், இனி ஹஷ்ரிலேயும் உங்களோடு நாங்கள் சேர்ந்துதான் இருப்போம். ஹஷ்ரிலே பிறகு ரப்புக்கு முன்னால் நீங்கள் போய் நிற்கிற நேரத்திலேயும் உங்களோடு நாங்கள் சேர்ந்துதான் இருப்போம். உங்களுடைய நல்ல அமல்கள் எல்லாம் நிறுக்கப்படுகிற இடத்திலேயும் நாங்கள் உங்களோடு சேர்ந்துதான் இருப்போம். நீங்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் போது அங்கேயும் உங்களுக்கு நாங்கள் சேர்ந்துதான் இருப்போம். நீங்கள் சுவனத்துக்கு போவீர்கள் அல்லவா, அங்கேயும் உங்களுக்கு நாங்கள் கூட தான் இருப்போம், உங்களை நாங்கள் தனியாக விட மாட்டோம். நஹ்னு அவ்லியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. இந்த உலக வாழ்க்கையிலேயும் மறு உலக வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு நாங்கள் நேசர்களாகவே தான் இருப்போம். நஹ்னு அவ்லியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. வலக்கும் உங்களுக்கு உண்டு நாளை
கியாம நாளையிலே சுவனத்திலே நீங்கள் எதையெல்லாம் ஆசிக்கிறீர்களோ அனைத்தும் உண்டு. இந்த உலகத்திலே நீங்கள் எதையெல்லாம் ஆசித்தீர்களோ அதுவெல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் அல்லது கிடைக்காமல் போயிருக்கலாம். அனைத்தும் அங்கே உங்களுக்கு உண்டு. நீங்கள் அங்கே இறங்கும் அந்த இடம், நீங்கள் எந்த இடத்திற்குள்ளே நீங்கள் போக போகிறீர்களோ அந்த சுவனம், இது கஃபூர் ரஹீமுடைய மிகப்பெரிய விருந்தளிக்கும் இடம் என்றெல்லாம் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். நீங்கள் சாதாரணமான இடத்துக்கு நீங்கள் போகவில்லை. அந்த சுவனம் யாருக்குரிய வீடு? அது கஃபூர் ரஹீம், இரக்க குணமும் கருணை உள்ளம் கொண்ட அந்த ரப்புடைய மன்னிப்பாளனாகிய அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அவனுடைய விருந்தளிப்பிலே நீங்கள் கலந்து கொள்ள நீங்கள் உள்ளே போகிறீர்கள். எவ்வளவு அழகான ஒரு அன்சாரி சஹாபி இறந்து விட்டார். அவருடைய ஜனாசாவை அடக்குவதற்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருந்தார்கள். நபி அவர்களும் அங்கே இருந்தார்கள். அடக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தத்பீர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஒரு குச்சியை எடுத்து மண்ணிலே கிளறி கொண்டே இருந்தார்கள். மண்ணிலே கிளறி கொண்டே இருக்கிற போது அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு செய்திகளை நபி அவர்களுக்கு அனுப்பினான். உடனே சஹாபாக்களை எல்லாம் அதே இடத்திலேயே ஒன்று கூட்டி, இதோ பாருங்கள், இப்பொழுது அவர் இறந்து விட்டார், அவரை நீங்கள் அடக்கம் செய்கிறீர்கள். அவரை இறப்பதற்கு முன்னால் அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் முஃமினான மனிதராக இருந்தார், முஹ்லிஸான மனிதராக இருந்தார், அவர் முத்தகியாக இருந்தார். அவர் மரணிப்பதற்கு முன்பாக கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையிலும் மலக்குகள் சாவை சாவையாக வந்தார்கள். ஒவ்வொரு மலக்கின் கரத்திலேயும் சுவனத்து பட்டாடை இருந்தது. ஒவ்வொருவரின் கரத்திலேயும் பூங்கொத்து இருந்தது. அந்த பூங்கொத்தை கொடுத்து விட்டு அந்த ரூஹை வாங்குவதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் கையிலே பச்சை பட்டாடையை கொண்டு வந்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் சுபச்செய்தி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கடைசியாக மலக்குள் மௌத் அங்கே வருகை தந்தார். வந்தவர் நெற்றியை தடவி கொடுத்தார், அவருக்கு சலாம் உரைத்தார். பிறகு அவருக்கு சொல்லி தந்தார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லிக் கொடுத்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுத்து அவரை சொல்ல வைத்து அவர் திருத்தமாக சொன்ன பிறகுதான் அவரது ரூஹை கைப்பற்றினார். அந்த ரூஹை வெண்ணையில் உள்ள முடியை எடுப்பதை போன்று மிக இலகுவாக எடுத்தார். எடுத்த பிறகு அந்த பச்சை பட்டாடையை வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் என்னிடத்தில் கொடுங்கள், என்னிடத்தில் கொடுங்கள் என்று எல்லா மலக்குகளும் ஆசித்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம் யாரிடத்தில் உண்டோ, யாருக்கு அதை தர வேண்டுமோ அந்த பட்டாடையிலே ரூஹை வைத்தார். அந்த பட்டாடை மூடப்பட்டு அந்த பட்டாடையை எடுத்துக்கொண்டு மேலே சென்ற போது எல்லா மலக்குகளும் பின்னாலேயே போனார்கள். அங்கே ஒவ்வொரு கதவுகளும் திறக்கப்பட்டன. அந்த கதவுகள் திறக்கப்படுகிற போது வருக வருக ஒரு நல்ல ஆன்மாவே, சுகந்தமான ஆன்மாவே, இனமான ஆன்மாவே, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஆன்மாவே, பரிசுத்தமான ரூஹே, வாசனை கமழுகின்ற ரூஹே, உமது வருகை நல்வரவாகட்டும் என்று சொல்லி, இந்த ரூஹுக்கு என்ன பெயர், இவர் யார், இவர் இவ்வளவு மனமாக இருக்கிறாரே என்று அங்குள்ளவர்கள் கேட்பார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு இடமாக கடந்து கடந்து அல்லாஹ்வுடைய தர்பாரிலே சென்று அந்த ரூஹ் சஜ்தா செய்யும். அல்லாஹ் சொல்லுவான், இந்த ரூஹை நீங்கள் எவ்வளவு கண்ணியமாக கொண்டு வந்தீர்களோ அதே போன்று மீண்டும் கண்ணியமாக கொண்டு போங்கள். இந்த இடைப்பட்ட நேரத்திலே உடலை கொண்டு வந்து கபரிலே வைத்து விட்டார்கள், அங்கே மூடப்பட்டு விட்டது. இந்த ரூஹை கொண்டு போய் அந்த உடலுக்குள் புகுத்தி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இதை நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதுவே அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய ரூஹாக இருந்தால் அந்த ரூஹை வாங்குவதற்காக வேண்டி முட்கள் பதித்த, நரகத்தினுடைய வேதனை நிரம்பிய, அழுக்கடைந்த, நாற்றமெடுத்து துணிகளை கொண்டு வருகிறார்கள். அதிலே அந்த ரூஹ் வைக்கப்படுகிறது. கதவுகள் திறக்கப்படுவதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ரூஹை நான் பார்க்கவே விரும்பவில்லை, தூக்கி எறியுங்கள் என்கிறான்.
அந்த ரூஹுகள் தூக்கி எறியப்படுகின்றன என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எப்படிப்பட்ட ஒரு சூழல் பாருங்கள் பெரியவர்களே. எப்படியும் ரூஹ் பிரியத்தான் போகிறது. என்றாவது ஒரு நாள் ரூஹ் நம்மை விட்டும் நீங்கத்தான் போகிறது. அது எந்த இடத்தில் வைத்து நீங்கும், எப்பொழுது நம்மை விட்டு பிரியும், எப்படி பிரியும், எங்கே பிரியும், எந்த நிலையில் பிரியும் யாருமே அறிய மாட்டார்கள். நீண்ட காலம் வாழ வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று மட்டும் ரப்பிடத்தில் கேட்காதீர்கள். ஈமான் சலாமத்தோடு உயிர் பிரிய வேண்டும், அதைத்தான் கேட்கும். எனது ஆயுள் காலத்திலே பரக்கச் செய்யறப்பே, என்னுடைய அவுலாதுகளின் ஆயுள் காலத்திலே பரக்கச் செய்யறப்பே என்று கேட்க வேண்டும். கஸ்ரத்தை கேட்கக்கூடாது, பரக்கத்தை தான் கேட்க வேண்டும். கஸ்ரத் என்பது அதிகம் அதிகம். 90 வயசு வரையிலும் வாழவை, 100 ஆண்டுகள் வாழவை வேண்டாம். அப்படி 100 ஆண்டுகள் வாழ்வது சிறப்பு என்றால் நபி அவர்களை வாழ வைத்திருப்பானே. அல்லாஹ் நபி அவர்களை 63 ஆண்டிலே நடை உடையோடு இருக்க, நல்ல பார்வை இருக்க, நல்ல தெளிவு இருக்க, நல்ல பேச்சு இருக்க, இந்த நிலையில் அல்லாஹ் அவர்களது ரூஹை கைப்பற்றுகிறான் என்றால் அதிலே சூட்சுமம் இருக்கிறதா இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிக தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. ஆனால் 63 வயதிலே அல்லாஹ் ரூஹை வாங்குகிறான் என்றால் அப்படி ரூஹ் வாங்கப்படுவதுதான் மிகச் சிறந்தது என்று தெரிகிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபி சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாசாவுக்கு வந்திருந்தார்கள். அங்கே உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களது புனித உடலை வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எவருமே இல்லை. ஒரு சில சஹாபிகள் ஆங்காங்கே நிற்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் தன்னுடைய காலின் பெரு விரலை மட்டும் வைத்து இப்படியே வந்தார்கள், பெரு விரலை வைத்து வந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், இங்கே யாருமே இல்லையே யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரே கூட்டம் நெரிசலாக இருந்தால் எப்படி நடப்போமோ அப்படியெல்லாம் நடந்து வருகிறீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் என்ன செய்வேன், ஒரு இடம் கூட மீதமில்லை, மலக்குகள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு இடம் கூட மிச்சமில்லை, மலக்குகள் அமர்ந்திருக்கிறார்கள். சொன்னார்கள், ஒவ்வொரு 4 விரல்களுக்கும் மத்தியிலே ஒரு மலக்கு அமர்ந்திருக்கிறார்கள். நான் எங்கே காலை வைப்பேன்? சாதுடைய ரூஹ் பிரிந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் அழுதது என்றார். ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு தன்னுடைய ரூஹ் பிரிந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் அழுததாம். அப்படி என்றால் அந்த ரூஹ் எவ்வளவு புனிதமான ரூஹாக இருக்க வேண்டும். அந்த சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எவரும் பெண் கொடுக்கவில்லை, கருப்பாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் அந்த ரூஹ் எவ்வளவு வெண்மையாக இருந்திருக்கிறது பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க மலக்குகள் அனுமதி கேட்டு இந்த ஜனாசாவிலே நாங்கள் கடந்து வருகிறோம் என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், செல்லுங்கள் என்றான். அளவு அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். எத்தனை மலக்குகள் வந்தார்கள் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான் என்றார். எப்படியும் நமது ரூஹ் பிரியத்தான் போகிறது. ஆனால் இவ்வளவு புனிதமான ரூஹாக இந்த உலகத்தில் இருந்து நமது ரூஹ் பிரிய வேண்டும். அதை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஹஜ்ரத் ஜுனைத் அல்-பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது வீட்டிலிருந்து வெளியே வந்த நேரத்தில் ஒருவர் 2 கால்களால் நடக்க முடியாமல் தன்னுடைய பித்தத்தை வைத்து தேய்த்து கொண்டு அவர் போகிறார். பார்ப்பதற்கு ஒளி இலங்குகிறது, முகத்திலே ஜோதியாக இருக்கிறது முகம். உடனே ஜுனைத் அல்-பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாரிஃபத்துடைய ஞானம் பெற்றவர்கள். அவரை பார்த்த மாத்திரத்தில் புரிந்துவிட்டது, இவர் சாதாரண மனிதர் அல்ல. எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். எங்கே போகிறேன், எங்கே போகிறேன்? मैं तो 2 कदम रखने की ताकत नहीं मुझ में, मैं कहां जा रहा हूं, मैं ले जा रहा हूं. அவர் சொன்னதுதான் அந்த கவி. நான் எங்கே போகிறேன், நான் கொண்டு செல்லப்படுகிறேன் என்றார். எங்கே கொண்டு செல்லப்படுகிறீர்கள்? ஏதோ நபி அவர்களே ரவுதாவை பார்க்கத்தானே போய் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாஃப் செய்வதற்கு தானே போய் கொண்டிருக்கிறேன் என்றார். கொஞ்சம் இலைப்பாரி விட்டு ஏதாவது சாப்பிட்டு விட்டு போங்களேன் என்றார்கள். நீங்கள் எல்லாம் கை கால்கள் நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள், வாகன வசதி உள்ளவர்கள், நீங்க எவ்வளவு நேரம் கழிச்சு வேணாலும் கிளம்புவீங்க, டக்குன்னு வந்து சேர்ந்துருவீங்க. ஆனா நான் அப்படிலாம் ஆசுவாசமா கிளம்ப முடியுமா? எனக்கு கை கால்லாம் சரியில்லைங்க பாவா. உடனே ஜுனைத் அல்-பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி கேட்டார்கள், வீட்டிலிருந்து புறப்பட்டு எத்தனை காலமானது? 15 ஆண்டுகள் ஆனது.
சரி, அங்கே ஹரமிலே வைத்து எல்லாமே முடித்துக் கொண்ட பிறகு, ஹஜ்ஜுடைய அர்க்கான்கள் எல்லாம் முடித்த பிறகு, கல் எரியக்கூடிய அந்த இடத்திலே வைத்து ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி கேட்டார்கள், என்ன கூட்டமாக இருக்கிறது, என்ன பிரச்சனை என்றார்கள். இல்லை, இங்கே ஒருவர் கைகால்கள் ஊனமானவர் இறந்து விட்டார். உடனே எட்டி பார்த்தார்கள், அடே இவர் தானே, நம்மை கடந்து வந்தாரே அவர் தானே. உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்டார்கள், இவர் என்ன சொன்னார், ஏதேனும் கடைசி நேரத்தில் ஏதேனும் வார்த்தைகளை பேசினாரா, இவர் சத்தத்தை யாரேனும் கேட்டீர்களா, இவர்களது பிரார்த்தனைக்கு யாரேனும் ஆமீன் சொன்னீர்களா என்று கேட்டபோது, ஆமாம், இவர் கல்லெறிந்து விட்டு அங்கே வந்து சொன்னார், யா அல்லாஹ், ஹஜ்ஜுடைய எல்லா அர்க்கான்களையும் நான் முடித்துக் கொண்டேன், எல்லாவற்றையும் சரியாக செய்து விட்டேன், குர்பானி கொடுப்பதற்கு எனக்கு வசதி இல்லை ரப்பே, எனக்கு குர்பானி கொடுப்பதற்கு என்னிடத்தில் வசதி இல்லை, ஆனால் என்னை நான் உனக்கு தருவதற்கு வசதி இருக்கிறது, மனதும் இருக்கிறது, வசதியும் இருக்கிறது, இந்த குர்பானியை நீ ஏற்றுக்கொள்றதே சொன்னாலும் ரூபு பிரித்து விட்டார். அல்லாஹ் எப்படியும் ரூகை நான் வாங்கித்தான் தீருவான். ஆனால் எப்படியெல்லாம் புனிதர்களின் ரூகை அல்லாஹ் வாங்குகிறான் பாருங்கள். சதகத்துல்லா அப்பா கிதாபிலே பார்க்கிறேன், பல்லக்கு வலியுல்லா என்பார்கள். அவர்கள் ஒரு நாள் திண்ணையிலே வந்து அமர்ந்து தன்னுடைய உற்றார் உறவினர்களை எல்லாம் அழைத்து, ரப்பு என்னை அழைக்கிறான், நான் போக இருக்கிறேன், உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு ஏதேனும் சொல்ல வேண்டுமா, உங்களது அண்ணன் தம்பிகளுக்கு ஏதேனும் சொல்ல வேண்டுமா, ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்கள், நான் போய் சொல்லுகிறேன் என்றெல்லாம் கேட்டு தகவலை வாங்கி கொண்டு பாய் இருப்பிலே படுத்து, ரப்பே நான் தயாராக இருக்கிறேன், ரூகை வாங்கிக்கொள் என்ற போது ரூஹு பிரித்தலாம். ஆனால் நம்முடைய ரூஹின் நிலை என்ன ஆகும் என்றே தெரியவில்லை, எப்படி பிரியும் என்றே தெரியவில்லை. ஃபரீதுத்தீன் அத்தார் ரஹ்மத்துல்லாஹி அத்தர் கடை வைத்திருந்தார்கள். அவர்களிடத்தில் வழிபோக்கர் வந்தவர் கேட்டார், அடே பார்த்துட்டு சொன்னார், உங்க ரூஹ வாங்கிறது மலக்குள் மௌத்துக்கு ரொம்ப கஷ்டம் என்றார். உடனே ஃபரீதுத்தீன் அத்தார் கேட்டாரு, என்னங்க காரணம், ஏங்க என் ரூஹ வாங்குறது அவ்வளவு கஷ்டம், உங்க ரூஹ வாங்குறது லேசா அப்படின்னு கேட்டார். என் ரூஹ் என்னங்க இருக்கு, இந்த ஜோல்னா பைய தவிர வேற எதுவும் கிடையாது. இப்ப கூட இங்க மௌத்தா புண்ணியம்னா மௌத்தா போயிருப்பேன், இங்க படுத்தா கூட வந்துருவாரு, வர சொன்னா உடனே வந்துருவாரு, தயாருன்னு சொன்னா வந்துருவாரு, அப்படிலாம் பேசினாரு. என்னங்க இப்படி பேசுறீங்க, நம்ம யார்ட்டையாவது மௌத்த பத்தி பேசினாலே பயப்படுறாங்க, ஏங்க காலையில வந்துட்டு மௌத்த பத்தி பேசுறீங்களே, பேசினாலே வந்துடணும். உடனே கேட்டார்கள், ஏன் என்னுடைய ரூஹை வாங்குவது கஷ்டம் என்கிறீர்கள் என்று கேட்ட போதுதான் சொன்னார்கள், அந்த வந்த வழிபோக்கர் சொன்னார், உங்களது ரூஹு உங்கள்கிட்ட மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான பாட்டில், ஒவ்வொரு பாட்டிலுக்குள்ளேயும் உங்க ரூஹ் இருக்கு. அதனால ரூஹ வாங்க வர்றவர் ஒவ்வொரு பாட்டிலுக்குள்ளே இருந்து எடுத்து அதுக்கு பிறகு உங்க ரூஹ வாங்குறது பெரும் கஷ்டம். மனிதன் அப்படித்தான் இருக்கிறான். ரூஹை எதில் மீதெல்லாம் வைத்திருக்கிறான், தன் வீட்டின் மீது, தன் தொழிலின் மீது, தன் பணத்தின் மீது, தனது பகட்டின் மீது, தனது அறிவின் மீது, தனது ஆற்றலின் மீது, தன்னுடைய சொத்துகளின் மீது, தன்னுடைய சுகங்களின் மீது, இவை அனைத்திலேயும் தனது ரூஹை பரவி வைத்திருக்கிறான். எனவே நான் ரூஹு பிரிவது கஷ்டமாக இருக்கிறது என்று அழகாக சொன்னார். சரி, நீங்க சொன்னீங்கல்ல மாமா, இப்ப படுத்தா கூட ரூஹு போயிருந்தேங்க, படுக்க பார்க்கலாம். உடனே படுத்தார், கலிமாவை சொன்னார், ரூஹு பிரிந்து விட்டது. அல்லாஹ் நமக்கு புரிகின்ற ஆற்றலை தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் வருகிற போதுதான் அழுது கொண்டே வந்தீர்கள், போகிற போதாவது சிரித்துக் கொண்டு போங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எந்த நேரமும் இறைவா என்னுடைய ரூஹை நீ எந்த நேரமும் நீ வாங்க தயாராக இருக்கிறாய், ஆனால் என்னை பொருந்தி கொண்ட நிலையிலே வாங்கிக்கொள், உனது அழைப்புக்கு இணங்க நான் வருவது போன்று இருக்க வேண்டும், நிர்பந்தமாக பிடித்து கொண்டு போகின்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஒரு நிம்மதி பெற்ற ரூஹே, நீ வந்து விடு, எனது நல்லடியார்களோடு சேர்ந்து விடு, என்னுடைய சுவனத்துக்குள்ளே நீ தங்கிவிடு என்று நீ அழைக்கிறாயே, அந்த அழைப்புக்கு தகுதியுள்ள ரூஹாக எங்களது ரூஹை ஆக்கிவிட ரப்பே என்று கேட்கிறோம். ஒரே ஆசை, உலகத்துல இருக்கணும்னு ஆசை, உலகத்துல இருக்கணும்னு ஆசை, அனுபவிக்கணும்னு ஆசை, அதிகாரத்தை கையில வச்சுக்கணும் ஆசை, எல்லா சொத்து சொங்களை கையில வச்சுக்கணும்னு ஆசை. இவ்வளவு ஆசைகளுக்கு மத்தியிலே பிடிக்கப்படுகிற ரூஹு தான் கஷ்டமாக பிரியும்.
அல்லாஹ்வை நேசித்த ரூஹ் இருக்கிறதே, அவனது சுனத்தை நேசித்த ரூஹ் இருக்கிறதே, அவனுடைய தஜல்லியை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை கொண்ட ரூஹ் இருக்கிறதே. ஹதீஸிலே வருகிறது, என்னை பார்க்க நீ ஆசித்தாய், உன்னை பார்க்க நானும் ஆசித்தேன் என்று அல்லாஹ் சொல்வார். பார்த்தபோது முதல் கலாம் இதுதான். அல்லாஹ் கேட்பாராம், என்னை பார்க்க ஆசைப்பட்டாயா? ஆமா ரப்பே, உன்னை பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது, எனக்கும் ஆசையாக இருந்தது உன்னை பார்க்க வேண்டும் என்று. எங்கே வைத்து? நேருக்கு நேராக வைத்து உன்னை பார்க்க ஆசைத்தேன், எனவே நான் உன்னை அழைத்துக் கொண்டேன் என்பானாம். எப்படிப்பட்ட ரூஹாக அல்லாஹ் அந்த அளவுக்கு ரப்பினுடைய பொருத்தப்பட்ட ரூஹாக அல்லாஹ் நமது ரூஹுகளை ஆக்கி அருள் புரிவானாக. எப்படி மலக்குகள் சொல்கிறார்கள், உலகத்திலேயும் உங்களோடு இருந்தோம், கபரிலேயும் உங்களோடு இருப்போம், மஹ்ஷரிலேயும் உங்களோடு இருப்போம், சிராத்துல் முஸ்தகீமிலேயும் உங்களோடு இருப்போம், மீசானிலேயும் உங்களோடு இருப்போம், ரப்போடு உங்களோடு இருப்போம், ரப்பு அனுப்பி தருகின்ற சுவனத்திலேயும் உங்களோடு இருப்போம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த பாக்கியம் பெற்ற ரூஹுகளாக அல்லாஹ் நமது ரூஹுகளை அங்கீகரித்து அருள் புரிவானாக. கலிமாவோடு மரணம் ஏறுகின்ற பாக்கியம் தருவானாக. மிஸ்மாக்கு யார் போட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு கலிமாவோடு மரணம் நசீபா. யாரெல்லாம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை வீட்டில் தொழுகின்ற விளக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாகவே மரணம் வரப்போகிறது என்கிற சுப செய்தியை பெற்றுக் கொள்வார்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பேணுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.